வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இது நம்ம நியூ சிலபஸ் வைஸ் பார்க்குறதுல 24வது வீடியோ. இதற்கான தேடுதல் கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்கூல் புக்ஸை A to Z செக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள், ஒரு டாபிக் எடுத்தால் அதில் எந்த தகவலும் மிஸ் ஆகாமல் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நியூ சிலபஸ் வைஸ் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். காடு, காட்டை குறிக்கிற நிறையா சொற்கள் இருக்குது. இதில் உள்ள எல்லா சொற்களுமே காடுங்கிற ஒரு பொருளை தான் தருது. பார்க்கலாம். கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பழவம், முளரி, வல்லை, விடர், வியல், முதை, மிலை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம். இந்த எல்லா சொற்களுமே காடுங்கிற ஒரு பொருளை தான் தருது. ஒரு பொருள் தரும் பல சொற்களில் கிட்டத்தட்ட 70க்கும் மேலே கொண்டு வந்திருக்கிறான். ஒவ்வொன்றத்தையும் குறிக்கும் சொற்களையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 500க்கும் மேலே நம்மக்கிட்ட இருக்குது. ஒவ்வொன்றுத்தையுமே நம்ம படித்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா இதை சார்ந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இப்போது காட்டை குறிக்கிற சொல்ல 3 சொல்ல கொடுத்துட்டு சம்மந்தம் இல்லாத 4வது ஒரு சொல்ல கொடுத்து பொருந்தா சொல்லை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம தான் தெளிவாக இருந்துக்கணும். அடுத்து மரக்களம். மரக்களம் அதை குறிக்கிற சொற்கள் கப்பல், களம், கட்டுமரம், நாவாய், படகு, பரிசில், புனை, தோணி, தெப்பம், திமில், அம்பி, வங்கம், மிதவை, பக்ரி, ஓடம். மரக்களம் அப்படிங்கிற பொருளை தர வெவ்வேறு சொற்கள் இது எல்லாமே. அடுத்து யானை. யானையை குறிக்கிற வெவ்வேறு சொற்களை பார்க்கலாம். கயம், வேழம், களிறு, பிளிறு, கலபம், மாதங்கம், கைமா, வாரணம், அஞ்சனாவதி, அத்தி, அத்தினி, அரசுவா, அல்லியன், அனுபமை, ஆனை, இபம், இரதி, குஞ்சரம், வல்விலங்கு, கரி, அஞ்சனம். இது எல்லாமே யானையை குறிக்கிற சொற்கள். அடுத்து கடல். கடலை குறிக்கிற வெவ்வேறு சொற்கள். இந்த மாதிரி நிறையா சொற்கள் இருக்கிறத மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுதான் கன்ஃபியூஸ் ஆகும். மற்ற கம்மியாக இருக்கிறதுலாம் நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சொல்லை மாற்றி கொடுத்துட்டாலும் மிஸ்டேக் ஆகிடும். அரலை, அரி, அலை, அழுவம், அளம், அளக்கர், ஆர்களி, ஆழி, ஈண்டு நீர், உவரி, திரை, பாணல், பெருநீர், சுழி, நீராழி, புணர்ப்பு, தென்னீர், பௌவம், முன்னீர், வரி, ஓதம், வளையம். எவ்வளோ இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட 22 இருக்குது. அடுத்து காற்று பொருளை தர வெவ்வேறு சொற்களை பார்க்கலாம். வலி, வெண்ணி குயத்தியார் பயன்படுத்தியிருப்பாங்க காற்றுக்கு வலிங்கிற சொல்ல. தென்றல், புயல், சூறாவளி, வாயு. அடுத்து 6வது கப்பல் செலுத்துபவர். மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி. அடுத்து ஓவியம். ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கிங்க. ஓவியம், ஓவியம் வரைபவர், ஓவிய கூடம், அதெல்லாம். ஓவியம் வரைபவர். கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கள், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். இதெல்லாம் ஓவியம் வரைபவரை குறிக்குது. அடுத்தது ஓவிய கூடம். எழுதொழில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. இதெல்லாம் ஓவிய கூடத்தை குறிக்குது. இரக்கம், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட வார்த்தைகளாக தான் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. அருள், பரிவு, கருணை. அடுத்து கிளி. கிளி பொருள் தர சொற்கள் தத்தை, சுகம், கிள்ளை. அடுத்து மலை.
வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று. பாம்பு பொருள் தர சொற்கள் வந்து உரகம், பனி, பன்னகம், பாந்தல். இதெல்லாம் பாம்பை குறிக்கிறது. அடுத்து மலைக்குகை, பிலம், முளை. நூல், நூல் பொருள் தர சொற்கள் ஏடு, ஓலை, சுவடி, தூக்கு, பணுவல், புத்தகம். அடுத்து புத்தகச்சாலை, பண்டாரம், சரஸ்வதி ஏடகம், புத்தகச் சுவடிச்சாலை, பண்டாரம். அதே தான் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்து தாமரை, தாமரைக்கு கமலம், கஞ்சம், பங்கயம், முளரி. இதை நம்ம சிலபஸ்லேயே எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. அடுத்து உலகம், உலகம் பொருள் தர சொற்கள் ஞாலம், நிலம், பூவுலகம், தரணி, பார், புவி, நானிலம், வையம். மேகம், முகில், எழில், கொண்டல், மஞ்சு. அடுத்து அரசன், அரசன் பொருள் தர சொற்கள் வந்து கோ, ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும். மன்னன், வேந்தன், கொற்றவன். மிகுதி பொருள் தர சொற்கள் என்னென்னா சால, தவ, நனி, கூர், கழி. இந்த சொற்கள்லாம் மிகுதிங்கிற ஒரு பொருளை தருது. அடுத்து பேசு, கூறு, விளம்பு, மொழி, இயம்பு, உரை. பாருங்க, சாதாரணமாக நம்ம பேசு அப்படிங்கிற வார்த்தை கூட இவ்வளோ சொற்கள் இருக்கு. இது எல்லாமே பேசுங்கிற ஒரு பொருளை தருது. அடுத்து சூரியன், ஞாயிறு, கதிரவன், பரிதி, பகலவன், ஆதவன், வெய்யோன். இதில் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. வெய்யோன் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். அடுத்து குழந்தை, பிள்ளை, குழலி, மகவு, சேய். குழந்தைக்கு மழலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பண், இசை, பாடல், ஓசை. இது எல்லாமே பண் அப்படிங்கிற ஒரு பொருளை தருது. அடுத்து சொல்லுதல், சொல்லுதல்னா பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல், மொழிதல். இது எல்லாமே சொல்லுதல் அப்படிங்கிற ஒரு பொருளை தருது. இது 9th ஃபர்ஸ்ட் இயரில் இருக்குது. அடுத்து கடல், ஆழி, ஆர்கழி, முன்னீர், வாரணம், பௌவம், பறவை, புணரி. அடுத்து அழகு, பொலிவு, எழில், வனப்பு, அம்மை, அணி, கவின். அழகு அப்படிங்கிற பொருளை தர வெவ்வேறு சொற்கள் இதெல்லாம். அடுத்து தன்மை அப்படிங்கிற பொருளை தர குளிர்ச்சி, சாந்தம், மென்மை. அடுத்து தானம், கொடை, ஈகை. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அரண் அப்படின்னா மதில், பாதுகாப்பு, கோட்டை. அடுத்து கணம் அப்படின்னா பாரம், பளு, சுமை. அடுத்து வளம், செல்வம், செழிப்பு, மிகுதி. இதெல்லாம் வளம் அப்படிங்கிற பொருளை தர வெவ்வேறு சொற்கள். சொல் அப்படிங்கிற பொருளை தர வெவ்வேறு சொற்கள் எதுனா பதம், கிளவி, மொழி. கப்பல், அதனை குறிக்கிற சொற்கள் எதுனா வங்கம், அம்பி, நாவாய். ஏய் அப்படிங்கிற பொருளை தர சொல் எதுனா என்னோடு கூடு அப்படின்னாலும் ஏய் அப்படிங்கிற பொருளை தருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பொருந்து, சேர். அடுத்து மலர்ந்தன அப்படின்னா அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, விரிந்தன, கொண்டன. இதெல்லாம் மலர்ந்தன அப்படிங்கிற பொருளை தரக்கூடிய சொற்கள். அடுத்து விரை, விரைனா சாந்து. அடுத்து விம்மல், விம்மல்னா ஒலித்தல், விம்முதல். வளம் அப்படிங்கிற பொருளில் பண்டம், வளப்பாடு போன்ற சொற்களை சொல்கிறாங்க. அடுத்தது வரிது அப்படின்னா சிறிது, அருகல், அதாவது அருகிப்போதல். அடுத்து வனம், காட்டை குறிக்கிற சொல்லு தான் வனம் அப்படின்னு பார்த்தோம். வனம்ங்கிற பொருளில் காடு, நீர், அழகு. இந்த சொற்கள்லாம் வனம்ங்கிற பொருளில் வருது. அடுத்தது வாகை, ஆள்வினை வகையான செய்கை, கைவளம், கல்வி மாண்பு,
சால்பு முதலான பண்பு மிகை, ஒழுக்கம் முதலான தவமும் அறத்துறையும் ஒருவரின் ஒருவர் வென்றி மிகுதி. இது எல்லாமே வாகைங்கிற ஒரு பொருளை தான் தருது. அடுத்து வாமம் அப்படின்னா குரல், அழகு, குரங்கு, அதாவது இந்த குரங்குனா கால் தொடைய குறிக்கிறது. அடுத்து வாய், இடம் வாய் என்னும் 7ஆம் வேற்றுமை உருபு, மெய் அதாவது உண்மை. அடுத்து வாக்குவாய் நேர்தல், இது எல்லாம் வாய்ங்கிற பொருளை தரக்கூடிய சொற்களாக பார்க்குறோம். அடுத்து வாயில், வாயில் வீட்டு வாயில். அடுத்து வாரணம், வாரணம்னா யானை, கோழி, சங்கு. அடுத்து வாரம், 7 நாள் கொண்ட தொகுப்பு, கிழமை, வெள்ளிவாரம், மலைச்சார்வு அதாவது மலைச்சாரல். அடுத்து 49 விடங்கம், முகடு, அழகு. அடுத்து விண்டு அப்படிங்கிற பொருளை குறிக்கிற சொற்கள் எதுனா மாயோன், வெற்பு, வேய், வேய்னா மூங்கில். அடுத்து வில், ஒளி, விற்படை, மூலம். விரப்பு அப்படின்னா செறிவு, வெறுவல், பெருக்கம். வீசுதல், கொடுத்தல், எரிதல். வெடினா வெள்ளிடை வெறுவு. அடுத்து வெம்மை அப்படின்னா வேட்கை, விரைவு. வெறி அப்படின்னா நாற்றம், வேலன் ஆடல். இது ரெண்டுமே வெறிங்கிற பொருளை தர ஒரு சொற்களாக இருக்குது. வெறுக்கை அப்படின்னா செல்வம், விழுபொருள். வேய் அப்படின்னா மூங்கில். ஒற்று, ஒற்றுனா பார்த்தல். அடுத்து வேலி, மதில், காவல். வேலை அப்படிங்கிற பொருளில் வர சொற்கள் என்னென்னா கடல், கடற்கரை, காலம். இது மூணுமே வேலை அப்படிங்கிற பொருளை தர சொற்கள். அடுத்து வேளாண்மை அப்படின்னா உபகாரம், ஈகை. முல்லை அப்படின்னா காடுசார் நிலம், நாள் மல்லிகை, மோடுபடு வென்றி, கற்பு. அடுத்து முளரி, முளரினா எரி, தாமரை, நுட்பம், முள்மரம், முள்மரக்காடு. ஆல்ரெடி முளரினா தாமரை அப்படிங்கிற பொருளை பார்த்தோம். முற்று அப்படின்னா முழுவதும், வளைத்தல், வளைத்தல்னா முற்றுகை. முனை அப்படின்னா நுனி, பகை. மூரல் அப்படிங்கிறது நகை, எயிறு, சோறு. இதெல்லாம் மூரல் அப்படிங்கிற பொருளில் வர சொற்களாக இருக்குது. அடுத்து மூரி, மூரினா பெருமை, ஆணேறு, ஆணேறுனா காளை. மூலம் அப்படிங்கிற பொருளை தரக்கூடிய சொற்கள் எதுனா மூல நாள், வேர், முதல். மெய் அப்படின்னா உடம்பு, உண்மை, மெய்யெழுத்து. மை அப்படின்னா குற்றம், ஆடு, கருமை, கொண்டல். வசி அப்படிங்கிற பொருளை தரக்கூடிய சொற்கள் எதுனா வசியம், வாள், கூர்மை. அடுத்து வஞ்சி, மேற்செலவு, ஒரு வகை, ஓர்குடி பிறப்பு. ஓர்குடி பிறப்புனா கோழி, கொடி போன்ற பெண். அடுத்து அடிவகையை பாருங்க. தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு அல்லது தட்டை, கழி, கழை, அடி. கிளைப்பிரிவு, கொம்பு அல்லது கொப்பு, கிளை, சினை, போத்து, குச்சி, இனுக்கு. அடுத்து காய்ந்த தாவரத்தின் பகுதி, சுள்ளி, விறகு, வெங்கழி, கட்டை. இலைவகை, இலை, தாள், தோகை, ஓலை, சண்டு, சருகு. அடுத்து கொழுந்து வகை, துளிர் அல்லது தளிர், முறி அல்லது கொழுந்து, குருத்து, கொழுந்தடை. பூவின் நிலைகள், அரும்பு, போது, மலர், வி, செம்மல். பிஞ்சு வகை, பூம்பிஞ்சி, பிஞ்சி, வடு, மூசு, கவ்வை, குறும்பை, முட்டுக்குறும்பை, இளநீர், நுழாய், கருக்கல், கச்சல். குலை வகை, கொத்து, குலை, தாறு, கதிர், அலகு அல்லது குரல், சீப்பு. அடுத்து கெட்டுப்போன காய்கனி வகைகள், சூம்பல், சிவியல், சொத்தை, வெம்பல், அலியல், அழுகல், சொண்டு, கோட்டான்காய் அல்லது கூகைக்காய், தேரைக்காய், அல்லிக்காய், ஒல்லிக்காய். பழத்தோல் வகை, தொலி, தோல், தோடு, ஓடு, குடுக்கை,
மட்டை, உமி, கொம்மை. அடுத்தது மணிவகை. கூளம், பயிறு, கடலை, விதை, காள், முத்து, கொட்டை, தேங்காய், முதிரை. அடுத்து இளம்பயிர் வகை. நாற்று, கன்று, குருத்து, பிள்ளை, குட்டி, மடலி அல்லது வடலி, பைங்கூழ். அடுத்து நீர்நிலை பொருளை தர சொற்களை பார்க்கலாம். அகழி, அருவி, ஆழிக்கிணறு, ஆறு, இலைஞ்சி, உறைக்கிணறு, ஊருணி, ஊற்று, ஏரி, கட்டுக்கிணறு, கடல், கண்மாய், குண்டம், குண்டு, குமிழி ஊற்று, கூவல், கேணி, புனர்குளம், பூட்டைக்கிணறு. அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா உறைக்கிணறு, ஊருணி, அகழி, அணை. இந்த சொற்கள்லாம் எந்த பொருளை குறிக்குதுன்னா நீர்நிலை தான். இப்போ தான் பார்த்தோம். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொழுந்து வகையை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி துளிர், தளிர், குருத்து. அடுத்து கொத்து, குலை, தாறு, கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது குலை வகை. அடுத்தும் அதே கொஸ்டின் தாங்க. கொத்து, தாறு, கதிர், சீப்பு இதுவும் குலை வகை தான். அடுத்து கொட்டை, முதிரை, காள், தேங்காய் இதெல்லாம் என்ன வகைனா மணி வகை. நம்ம 10th புக்கிலே இருக்குது. அடுத்து வடு, மூசு, கவ்வை, கச்சல் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா இளம்பயிர் வகை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சூம்பல், சிவியல், சொண்டு, அலியல் இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா கெட்டுப்போன காய்கனி வகையை குறிக்குது. ஆப்ஷன் டி. அடுத்து மூசு, கவ்வை, நுழாய், கருக்கள் இதுக்கு ஆப்ஷன் சி பிஞ்சு வகை. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல். இதில் பாருங்க, இது மூணுமே காட்டை குறிக்குது. நம்ம அரண்னா என்ன பார்த்தோம்? மதில், கோட்டை, பாதுகாப்புன்னு பார்த்தோம். காவல்னு பார்த்தோம். அப்போது ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் டி தான். அது மட்டும்தான் பொருந்தாது. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தன்மை. அடுத்து மாதங்கம், வாரணம், களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு யானை தான். ஆப்ஷன் சி. பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த சொல்லுக்கு இணையில்லாத சொல் எதுனா பனி தான். ஆப்ஷன் டி. பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல் என பொருள்படும் ஒரு சொல்லை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் சொல்லுதல். ஆப்ஷன் ஏ. அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். செப்புதல் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பேசுதல், விளம்புதல். அடுத்து பேசுதல் இருபொருள் தருக. உரைத்தல், விளம்புதல் தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து கிளிக்கு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தத்தை, கிள்ளை. அடுத்து ஆழி, முன்னீர், பௌவம் ஆகிய சொற்கள் கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடல் தான். ஒரு பொருள் தரும் பல சொற்களை எழுதுக. மலை, வெற்பு, சிலம்பு. ஆப்ஷன் ஏ. அடுத்து அரசனை குறிக்கிற சொல் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி கோ தலைவன். தில்லம், அழுவம், பதுக்கை, கணையம், அடவி என்னும் சொற்கள் எதனை குறிக்கும் வேறு பெயர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் காடு தான். ஆப்ஷன் ஏ. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் உலகம். ஆப்ஷன் சி தரணி, பார். 2 சொற்களையுமே பார்க்கணும். ஏதாவது ஒரு சொல்ல பார்த்துட்டு டிக் பண்ணிடக்கூடாது ஆன்சரை. அடுத்தது ஞாயிறு என்னும் சொல் குறிக்காத பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. சந்திரன் தான் குறிக்காது. சந்திரன், நிலவு வரும். ஆப்ஷன் பி. அடுத்தது சூரியன் குறிக்கிற பல சொற்களை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஞாயிறு, பருதி. வெய்யோன் அப்படின்னாலும் சூரியனை தான் குறிக்கும். ஆப்ஷன் ஏ. மற்ற எல்லாத்துலேயும் கலந்துருக்கு பாருங்க. அவ்வளோதான் நண்பர்களே. என்னால் முடிஞ்சது உங்களுக்கு எல்லாத்தையும் நான் தொகுத்து தான் தந்துகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிறையவே பார்த்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.